இதே இது உன் தங்கச்சிக்குன்னா இப்படி பண்ணுவியா? என் அம்மாவை பத்தி பேச நீ யாருடி? என் மூஞ்சிலே முழிக்காத போ. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போ போ இங்க இருந்து. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேல. உன்னை எவ்வளவு நம்புனேன். நீ இப்படி பண்ணுவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் அம்மாவை பத்தி நீ பேசாதடி. போ இங்க இருந்து. திரு, நீ இப்படி பேசுவே நான் எதிர்பார்க்கல. ஏண்டா ஏன் இவ்வளவு கோபம்? உன்னை நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? இல்லடா, நீ புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல. அதுவும் இல்லாம சிவானிக்கு தான்டா ராமா பிடிச்சிருக்கு. ராம் சிவானி மேல ஆஹா ஒண்ணு இல்லடா. ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா தானே உன்கிட்ட நான் சொல்ல முடியும். கஷ்டமா இருக்குடா. என்ன அடிச்சது கூட வலிக்கல, திட்டினது கூட நான் யோசிக்கல. ஆனா கண்டிப்பா என்ன திட்டிட்டோமே அடிச்சிட்டோமேன்னு என்னை விட நீ தாண்டா ரொம்ப கவலைப்படுவ. ஏன்னா நான் உன் உயிர்னு எனக்கு தெரியும்டா. கண்டிப்பா உனக்கு கோபம் குறையும், புரிஞ்சுக்குவ. நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் எவ்வளவு கோபம் வந்தாலும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும், விட்டு போயிடக்கூடாது. ஒருத்தர் கோபமா இருந்தா ஒருத்தர் பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு பேசியிருப்போம். நீ இப்ப கோபமா இருக்கடா. கண்டிப்பா நான் பொறுமையா தான் இருப்பேன். அது மாதிரி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ இன்னும் இந்த வீட்டை விட்டு என்ன விரட்டினாலும் வாசல்ல உட்காருவேனே தவிர உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா என்னை விட நீ என் மேல வச்சிருக்கிற லவ் அதிகம்டா. அந்த லவ்னாலதான் நீ என் மேல கோபப்படுற. எனக்கு புரியுது திரு. அதனால நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். கண்டிப்பா புரிஞ்சுக்குவ. என் திருவை பத்தி எனக்கு தெரியும். திரு, திரு நில்லு. எங்க போற? திரு, திரு இவ்வளவு வேகமா போறான். எங்க போறான்? நம்ம மேல உள்ள கோபத்துல வெளியே போறானா இல்ல கஷ்டப்பட்டு போறானா? ஐயோ ஒன்னும் புரியல. இப்போ என்ன பண்ணலாம்? அத்தை மாமா அப்பா அம்மா ஆஹா ஆஹா சரி வராது. திருவை பத்தி நல்லா தெரியும்னா அது கண்ணானா மட்டும்தான். ஹலோ கண்ணானா. சொல்லுமா தங்கச்சி. கண்ணானா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. வாசுகி என்னம்மா என்னாச்சு? கண்ணானா எனக்கும் திருவுக்கும் ஒரு சின்ன சண்டை. திரு இப்பதான் வெளியே போனாங்க. உங்களை பார்க்க வராங்களா இல்ல கடைக்கா எனக்கு எதுவும் தெரியல. ப்ளீஸ் கண்ணானா பாருங்க. திருவுக்கும் உனக்கும் சண்டையா? என்னம்மா சொல்ற? ஆமா கண்ணானா, திரு என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. கண்ணானா உங்களுக்கு திரு கோவமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நீ போனை வைமா, நான் பாத்துக்கிறேன். கண்ணானா திருவை பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபோன் கண்டிப்பா பண்றேன், நீ வை. சரி. திரு எவ்வளவு கோபம் இருந்தாலும் நீ வெளியே போகாத, வீட்டுக்கு வந்துடுறா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கோயிலுக்கு போனவங்களையே இன்னும் காணோம். ஃபோன்னா பண்ணலாமா? வாசுகி. அத்தை. வாசுகி திரு எங்க? திரு அத்தை இப்பதான் அத்தை வெளியே கிளம்பி போனாங்க. எங்க போனா? தெரியல அத்தை. வாசுகி, சிவானி அண்ணன் என்ன சொன்னாங்க? ரொம்ப கோபப்பட்டாங்களா திட்டினாங்களா? சொல்லு வாசுகி. அண்ணன் எதுக்காக வெளியே போயிருக்காங்க? வாசுகி சொல்லு. தெரியல சிவானி. அண்ணன் உன்னை திட்டினாங்களா? வாசுகி சொல்லுமா. அத்தை எல்லா விஷயமும் தெரியும். சிவானி சொல்லிட்டா. சொல்லிட்டாளா? ஆமாமா எல்லாம் தெரியும். மனசுல ஆசைப்பட்டுட்டா. என்ன பண்ண சொல்ற? அத இதுக்கு கோபப்பட்டு என்ன ஆக போகுது? என்ன பண்ணணுமோ அத பத்தி தானே பேசணும். சரி நீ சொல்லு. திருக்கு என்ன கோபம் சொல்லுமா. அத்தை அது நாங்க முன்னக்கூடியே சொல்லலையா. திரு அப்பப்ப சிவானிய பத்தி கேட்பாங்க. நான் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அதான் என்னையே நீ ஏமாத்திட்டேன்னு கோபப்படுறான். ஆமா அத்தை. சரிம்மா இனி நான் பேசிக்கிறேன். அத்தை நான் பாத்துக்கிறேன், கவலையை விடு. சிவானி நீயும் தான் கோவில்ல வச்சு அப்படி அழுதுட்ட. மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? போ முகத்தெல்லாம் கழுவி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. இல்ல பெரியமா, அண்ணே வந்தோன்னே. அண்ணே வந்தோன்னே பேசலாம், நீ போ. வாசுகி சொல்லு சிவானி. அண்ணே ரொம்ப திட்டினாங்களா? என்னால நீ கஷ்டப்படுற மாதிரி ஆயிப்போச்சுல. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நீனாலும் சரி நானாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். தைரியமா அத்தைட்டே சொல்லிட்ட. இனி அத்தையும் உன்னோட சப்போர்ட் தானே. பேசிக்கலாம். போ முகம் கழுவிட்டு வா. வாசுகி சொல்லு ஸ்வேதா. திரு ரொம்ப கோபப்பட்டாங்களோ? ஐயோ அப்பனா இப்ப சக்தி வந்து சக்தியா? சக்திக்கு தெரியுமா? பெரியம்மா சொல்லிட்டாங்களா? ஆமா கோவில்ல வச்சு நாங்க இதெல்லாம் சொன்னோம். இன்னைக்கு இதுக்கு பேசி ஒரு முடிவு பண்ணிடலான்னு உடனே போன் பண்ணி சக்திட்ட அப்பாட்ட பெரியப்பாட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க. வாசுகி எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? பயமா இருக்கு. சிவானி பெரியம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னேல, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு என்னன்னு முடிவு கேட்போம். ராம்க்கு கட்டி கொடுக்கறியா இல்லையான்னு எல்லாத்தையும் கேட்போம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கா தெரிஞ்சு ஒவ்வொரு நாளா பிரச்சனை பண்றதுக்கு இன்னைக்கே எல்லாரையும் வச்சு பேசிடுவோம். சிவானி நீ உறுதியா இருக்கேல? ராம உனக்கு பிடிச்சிருக்கல? ரொம்ப பிடிக்கும் பெரியம்மா. ஆனா அப்பா அண்ணங்க சம்மதம் இருந்தா எனக்கு ஓகே, இல்லனா வேண்டாம் பெரியம்மா. ஏற்கனவே எங்க வீட்டுக்குள்ள அம்மாவால பிரச்சனை வந்து மனசு அண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்பதான் அதுல இருந்து வெளியே வந்து அப்பா அண்ணன் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க.
திரும்ப என்னால எந்த கஷ்டமும் வேண்டாம் பெரியமா. வேண்டானா? வேண்டாம் பெரியமா, இந்த பேச்சை இதோட விட்டுறலாம். புரியல சிவானி. உங்க அப்பா உங்க அண்ணன் வேற மாப்பிள்ள பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணமா? இல்ல பெரியமா, ராம பிடிச்சிருக்குன்னு அவங்க மனசார கல்யாணம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லனா எனக்கு கல்யாணமே வேண்டாம் பெரியமா. ஏய், நிஜமாதான் பெரியமா, மனசுல நினைச்சிட்டேன். நீ சாகர வரைக்கும் மாத்த முடியாது. எனக்கு தான் ராம பிடிக்கும். ராமுக்கு என்ன பிடிக்குமான்னு கூட தெரியாது. ராமே என்ன வேண்டான்னு சொன்னா கூட அவனை நினைச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் இருந்துறேன் பெரியமா. இனி என் வாழ்க்கை எப்படியோ அதுபடியே நடக்கட்டும். அண்ணன் அப்பா என்ன சொல்றாங்களோ நான் அதையே கேக்குறேன். ஏய் சிவானி, போதும் வாசுகி. எனக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. அண்ணா உன் மேல கோபப்பட்டுட்டு போயிருக்காரு. நீ அப்பா சக்தி அண்ணா வந்து என்ன பண்ண போறாங்க தெரியல. எனக்காக இந்த வீட்ல நிம்மதி போக வேணாம். அண்ணே வந்து ஏதாவது கோபப்பட்டா நான் பேசிக்கிறேன். சிவானி. நான் பேசிக்கிறேன் பெரியமா. ஏய் சிவானி. அத்தை. சொல்லுமா. அம்மா வரலையா? லேட் ஆயிடுச்சுன்னு கோயில்ல அந்த மணிக்கே கிளம்பிட்டாங்கம்மா. இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன் இருக்காங்க. ஓ சரிங்க அத்தை. எதுவும் நினைக்காதம்மா. ஒரு ஆள் மேல கோபம் இவ்வளவு வருதுன்னா உங்க மேல உயிரே வச்சிருக்கணும். அந்த பாசத்தினாலதான் அளவுக்கு மீறி கோபம் வரும். ஏதாவது பேசியிருந்தாலும் மனசுல வச்சுக்காத, எல்லாம் மாறும். சரிங்க அத்தை. அத்தை. சொல்லுமா. இல்ல, நாங்க நாளைக்கு தனியா வீட்டுக்கு போயிருவோம். இன்னைக்கே இந்த பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சிடலாம் அத்தை. உங்க வீட்டுக்கு போய் சக்தியோ இல்ல மாமாவோ ஏதாவது சிவானிய சொன்னா என்னால தனியா பேச முடியாது அத்தை. சிவானி கஷ்டப்படுறதையும் என்னால பார்க்க முடியாது. அதனால அத்தை இன்னைக்கேவும் நான் பாத்துக்கிறேன். ராமுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்கு. அதுதானே அவங்க எல்லாரோட பிரச்சனை. நான் பார்த்து பேசிக்கிறேன். சரிங்க அத்தை. வாசுகி, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல. எதுக்காக இவ்வளோ கோபம்? ஏன் உன்னை இப்படி எல்லாம் பேசுனேன்? ஐயோ, நினைக்க நினைக்க எனக்கே என்ன பிடிக்கல. வாசுகிய மொத அழுக வச்சிட்டேன். நீ அழுதத என்னால பார்க்க முடியலமா. இன்னும் மனசுல வலிக்குது. சாரிமா. ஹாய்டா திரு. டேய். ஏ கண்ணா, நீ எங்கடா இங்க வந்த? ஐயா, கஷ்டமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் இங்கே தானே வருவீங்க. அதான் இங்க வந்தேன். கஷ்டமா இருந்தா கவலையா இருந்தாவா? என்னடா என்னடா என்ன சண்டை? வாசுகி மேல என்ன கோபம்? டேய், உனக்கு வாசுகி ஃபோன் பண்ணா. சொல்லாம குழம்பு வீட்டை விட்டு வண்டியாமே. என்னமோ ஏதோன்னு பயந்து எனக்கு ஃபோன் பண்ணி போய் பாருங்க நான் சொன்னா. சொன்னாளா? அவ சொல்லுவாடா. ஏன்னா அவளுக்கு என் மேல அக்கறை அதிகம். ஹோ, உனக்கு? நாளா ஒண்ணும் இல்லடா. சரி, என்ன ஆச்சு? டேய் கண்ணா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. செத்துடலாம் போல இருக்கு. டேய் லூசு மாதிரி பேசாத. அறிவு கட்டவனே, என்னடா பேச்சு பேசுற? இல்லடா, தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ண? உனக்கும் வாசுகி நடுவுல என்ன சண்டை? ஆனா வாசுகி மேலையும் தப்புடா. அவன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன். நம்பிக்கைய பொய்யாக்கலாமா? அப்பா சாமி, என்னன்னு சொல்லுடா. டேய், அந்த ராம சிவானி லவ் பண்றாளாண்டா. லவ்வா? பாரு, உனக்கே இவ்வளவு ஷாக் ஆகுது. அப்பனா எனக்கு எப்படி இருக்கும்? இதை என்கிட்ட மறைச்சி 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எதுக்குடா? எதுக்கு என்ன ஏமாத்தணும்? ஏய், ஏமாத்துறதுன்னு எதுக்குடா நினைக்கிற? ஏதாவது நேரம் காலம் வரும்போதுல சொல்லலாம்னு நினைச்சிருப்பாங்க. இல்லடா, வாசுகியும் சரி நானும் சரி இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எங்களுக்குள்ள வச்சுக்கிட்டது இல்ல. ஷேர் பண்ணிக்குவோம். அது எங்களோட பழக்கம்டா. ஆனா ஒரு விஷயம், அது ரொம்ப முக்கியமானது. அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறானா? நீ ஏன் சொல்லு. வாசுகி மேலேயும் தப்பு இருக்குல்ல? சரி, இருக்குன்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ண? திட்டேன்டா. அதை விட அடிச்சிட்டேன்டா. அடிச்சியா? என்னடா சொல்ற? நீ எப்படா? திரு, அதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா முட்டாள்தனம் பண்ற? அடுத்தவங்க ஏதாவது ஒரு பொண்ணை லேசா திட்டினாலேவும் அவ்வளவு கோபப்படுவ? பொண்ணுங்கன்னா சும்மாவா உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும்னு? நீயே வாசுகிய அதான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன மட்டுமே நம்பி வந்த ஒருத்திய அடிச்சுட்டேன்ல. பாவம், அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இதெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்ன யோசிக்கணும். கண்ணா, அடிக்க மட்டும் இல்லடா, மனசு காயப்படுற அளவுக்கு திட்டேன். நீயே சொல்லுடா. எனக்கு நீ இருந்தது நீ, அப்புறம் எனக்காகவே வந்தது என் வாசுகி. அவ தானடா எனக்கு எல்லாம். எனக்கு எல்லாமும் இருந்தது அவ மட்டும் தானடா. சொல்லுடா. ஆமாண்டா, வாசுகி வந்த பிறகுதான்டா உன் வாழ்க்கையே மாறிச்சுல. அப்படிப்பட்ட என் வாசுகிய நீ யாரடி எங்க அம்மாவை பத்தி பேசன்னு ரொம்ப கடுமையா பேசிட்டேன்டா. என் மூஞ்சில முழிக்காத. உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல. அப்புறம் உன் தங்கச்சினா நீ இப்படி பண்ணுவியா? ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. பேச மாத்திர கோபத்துல எனக்கு ஒன்னும் புரியல. பஸ் ஸ்டாப்ல சிவானி ராம கட்டி பிடிச்சிட்டு நின்னா. அதை பார்த்து அந்த கோபம், ஆத்திரம், இதெல்லாம் தெரிஞ்சும் வாசுகி நம்ம கிட்ட சொல்லலையேன்னு ஒரு கோபம். என்ன பண்றதுன்னு தெரியலடா. என்னென்னமோ பேசிட்டேன். எப்போடா இனி எப்படி என் வாசுகி மூஞ்சில முழிப்பேன்? அவ என்ன நினைச்சிருப்பா? நான் தானே அவ உலகம் நம்பி வந்தா. என்ன நம்பி எனக்காக உங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால. அவளை நான் எப்படி பாத்துக்கணும்? ஆனா நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஏய் திரு, வேணாண்டா, கஷ்டப்படாத.
வாசுகி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ உன்னை புரிஞ்சுக்குவா. விடு, வா வீட்டுக்கு போலாம். இல்லடா, நான் அவளை பேசியும் அவளை அடிச்சும் என்ன சொன்னா தெரியுமா? என்னடா, என்ன ஆனாலும் சரி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் புரிஞ்சதுடா. அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் வந்தது எனக்கு சந்தோஷம்தான். அவங்க எனக்கு முக்கியம்தான். ஆனா அதெல்லாம் விட என் உயிர்ரா வாசுகி. அவளை போய் கஷ்டப்படுத்திட்டேன். அதுவும் என் அம்மாவை பேச நீ யாருடின்னு கேட்டேன். அந்த நிமிஷமே அவ செத்துருப்பால. டேய் டேய் திரு, எல்லாம் ஒரு கோபத்துல நடந்தது. உன் பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல இத வாசுகி புரிஞ்சுக்காம போவாளா? நீ வா, வீட்டுக்கு கிளம்பு. வாடா, வீட்டுக்கு வா, எல்லாம் பேசிக்கலாம். ஏய், நான் வீட்டுக்கு வரல, நீ போ. டேய், நீங்க இருந்து போடா. திரு, நீ போ. என்ன எதுக்குடா விரட்டுற? இந்த கோபத்தை தான் குறைன்னு சொல்ற. கோபப்படுறது, ஆத்திரப்படுறது, வாய்க்கு வந்தபடி பேசிடுறது, அப்புறம் உட்காந்து அழுதாப்புல சரியா போயிடுமா? உண்மைதான், சரியா போகாது. சரி விடு எல்லாத்தையும், வா போலாம். வாசுகி உன்னை தேடிட்டு இருப்பா. டேய், என்னால முடியாதுடா. வாசுகி கிட்ட என்ன பேச முடியும்? அதுக்காக இன்னும் கஷ்டப்படுத்துவியா? வாசுகி மட்டும் இல்ல, அங்க உன் தங்கச்சியும் கூட தான். இப்படி எல்லாம் பேசினா தெரிஞ்சு சிவானியும் கஷ்டப்படுவா. ஏண்டா, பொண்ணுங்க கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நீ. உன் வீட்டுல நீயே கஷ்டப்படுத்தலாமா? டேய், ஆனா சரி, நான் கேக்குறேன், சொல்லு. ராம்க்கு ஏன் சிவானிய கட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற? சிவானி லவ் பண்றது ஏன் தப்புன்னு நினைக்கிற? உனக்கு என்ன பிடிக்கல? டேய், அப்பா அம்மாங்கிற உறவு வர்றதுக்கு முன்ன தங்கச்சிங்கிற உறவு சிவானி மூலமா வந்துச்சுடா. உனக்கே தெரியும்ல, தீர்வானான்னு எவ்வளவு பாசமா இருப்பா. இங்க பாரு, என்கிட்ட பேசினப்போ அதிகமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நானும் ஒன்ன மாதிரிதானா, எனக்கும் சின்ன வயசுல இருந்து எந்த அன்பும் கிடைச்சதில்ல, நீ நானும் ஒண்ணுன்னு சொல்லுவா. அதை கேட்க மொத்தல்லாம் மனசு அவ்வளவு கஷ்டப்படும்டா. ஏன்னா யாருமே இல்லாம நான் கஷ்டத்தை அனுபவிச்சேன். அதை விட கொடுமை, அவ எல்லாத்தையும் இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சா. அதனாலடா நான் நினைச்சது, சிவானிக்கு கல்யாண வயசுன்னு வரும்போதுல நல்ல பையனா பாக்கணும், அவளை உயிரா தாங்குற பையனா இருக்கணும், தேடி கண்டுபிடிக்கணும், அவ வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நல்ல பையனா பார்த்து கட்டி கொடுத்து அவ சந்தோஷமா வாழ்றத பாக்கணுங்கிறதாண்டா ஆசை. இவ்வளவு என் மனசுல நான் வச்சிருக்க. ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்கிறவன பிடிச்சிருக்குன்னு சொன்னா என் மனசு எப்படா ஏத்துக்கோ? சொல்லுடா, நீயே சொல்லு. அதான்டா அந்த கோபம். அதை விட இது நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்களேன்னு, அதுவும் வாசுகி மறைச்சிட்டாலேங்கிற ஆத்திரம். என்னென்னமோ பண்ணிட்டேன். டேய் கண்ணா, நீ போ. எனக்கு வீட்டுக்கு வர மனசு இல்ல. கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு நான் வரேன். சரிடா, உனக்கு எப்போ இங்க இருந்து வரணும்னு தோணுதோ அப்ப வா. அது வரைக்கும் நானும் இங்கேயே இருக்கேன். டேய் கண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ அங்கேயே உட்காந்துரு, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். எப்போ வீட்டுக்கு போகணுமோ அப்ப போகலாம். டேய் திரு, நான் சொன்னதுதான். நான் உனக்காக வெயிட் பண்றேன். சரிடா. சரியா? இப்படி சொன்னாதான் எழுந்து வருவான்னு பார்த்தா சரிங்கிறான். அடடே. இன்னைக்கு ஃபுல்லா இங்கேதானா? இவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்மள கோர்த்து விட்டுறாங்க. சரியா போச்சு. டேய் கண்ணா. சொல்றா. நான் வீட்டுக்கு போனா வாசுகி கிட்ட என்னடா பேசுறது? கோபத்துல என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா இப்ப போய் என்ன பேசுறதுனே தெரியலடா. ஏய், பேசாம இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே இருந்துட்டா. இங்கேயே வா. தனியா எப்படா இருப்ப? அதான் நீ இருக்கேலடா. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். நான் தான் வழியே வந்து மாட்டிக்கிட்டேன். இவனுக்கு ஆறுதல் சொல்லுவான்னு நாம வந்தா நமக்கு ஆறுதல் சொல்ல இன்னும் எவனாவது வரணும். அவ்வளவுதான், வரட்டும் வரட்டும் பாப்போம். வாசுகி, சொல்லுங்க அத்தை. ஏமா இங்கேயே உட்காந்துட்டு இருக்க? போமா, உள்ள போய் கொஞ்ச நேரம் படு. இல்ல அத்தை, இருக்கட்டும். வாசுகி, திரு இன்னும் வரலன்னு கவலைப்படுறியா? நம்மளெல்லாம் விட்டுட்டு இருந்துருவானா? எங்க இருந்தாலும் வந்துருவான். அது தெரியும் அத்தை, நம்மள விட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ கண்ணானா கூட தான் இருக்காங்களாம். கண்ணானா சீக்கிரமே கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஓ, திரு உன்கிட்ட பேசினானா? இல்ல அத்தை, நான் கண்ணானா கிட்ட தான் பேசினேன். ஓ சரிமா. சிவானி, சக்தி. எங்க அவள? சக்தி, போன்ல அவ்வளவு தெளிவா சொன்னோம்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு கோபமா வந்திருக்க? நீ அவளை கூப்பிடு. சிவானி. சக்தி, கொஞ்சம் பொறுமையா. இல்ல பெரியமா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சிவானி. சக்தி அண்ணா. என்னடி, என்ன நினைச்சிட்டு இருக்க? சக்தி, ஒழுங்கா பேசு. நீ பேசாம இரு. சக்தி, கோபப்படாத. என்னால கோபப்படாமலாம் இருக்க முடியாதுப்பா. நம்பி படிக்க வச்சா என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கா? அதுவும் தைரியம். யார லவ் பண்றது என்னன்னு ஒரு இது வேணா? மனசுக்கு பிடிச்சா யார வேணா லவ் பண்ணிட்டு வந்துருவாளா? சக்தி, நீ பேசாம இரு. அவளுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் வேற. என்ன இது? சக்தி அண்ணா இப்படி கோபப்படுறாங்க. இது சரிப்பட்டு வராது. உடனே திருவண்ணாவை வர சொல்லுவோம். திருவண்ணா வந்து என்னதான் பேசுறான்னு பார்க்கலாம். ச்சே, உண்மைதான் போல. பொண்ணுங்களோட மனசு பொண்ணுங்களுக்கு தான் புரியும். நாமளுங்களுக்குலாம் இதோட வெட்டி வீராப்பு மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. சரி, நேரம் இல்ல. திருவண்ணாவை உடனே வர சொல்லுவோம். திருவண்ணா வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சக்தி அண்ணா, நீயும் கோபப்பட்டு தான் பேசுறியா?
ஏய் சிவானி, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன பேசாம நிக்கிற? சக்தி அண்ணா சாரி, தப்புதான், கோபப்படாதண்ணா. உன்னை கோபப்படாம கொஞ்சம் சொல்றியா? ஏற்கனவே உனக்கு எவ்வளவு பொறுமையா நான் எடுத்து சொன்னேன். என் பொறுமையை விட திரு அம்மா தங்கச்சிடா, கேப்பா, பொறுமையா சொல்லு, அப்படி இப்படின்னு உன்கிட்ட பொறுமையா பேச வச்சான். இப்ப நீ அவனையே ஏமாத்திட்டேல. அண்ணா என்ன அப்படி கூப்பிடாத. என்ன அண்ணனா நினைச்சிருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்ட. இங்க பாரு சக்தி, அவ மேல தப்பு தப்புன்னு பேசாத. அவ என்ன ஒரு மனநிலையில அந்த முடிவு எடுத்திருக்கா, கொஞ்ச நாளும் அதை யோசனை பண்ணி பாரு. பெரியமா, என்ன வேணாலும் சொல்லலாம். இது இப்பதான் நடந்திருக்குன்னா சரி, ஓகே, நான் ஏத்துக்கிறேன். நான் ஏற்கனவே அந்த ராம் வந்து வார்ன் பண்ணான். நானும் இவகிட்ட சொன்னேன், பேச மொத்தம் ஃப்ரெண்டுன்ட்டு. இப்ப திடீர்னு இப்படின்னா? ஏய் புரிஞ்சுக்கோடா. அவ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டா? உன்னும் ஏன்டா புரியாமையே பேசுறீங்க? அவளுக்கு ராம பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ராம் உன்னை இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே. பிடிச்சிருந்து 2 பேரும் லவ் பண்ணாதானடா உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லுவா. பஸ் ஸ்டாப்ல கார் வேகமா வந்திருக்கு, ராம் மேல மோதாம காப்பாத்திருக்கா. இந்த ஒரு பதட்டத்துல அவனை கட்டி பிடிச்சிருக்கா. இது திருவுக்கு தெரிஞ்சு கோபப்பட்டு என்ன சொல்லன்னு தெரியாம வாசுகி அவனை லவ் பண்றான்னு சொல்லிட்டா. இதுக்கு ஆளாளுக்கு வந்து இப்படி ஆடுனா அந்த பிள்ளை என்னடா பண்ணுவா? பெரியமா, இங்க பாரு சக்தி, இன்னும் ராம் உன் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்லல. 2 பேரும் லவ் பண்றேன்னு ப்ரொபோஸ் பண்ணி ஊரா சினிமா தியேட்டர்னு சுத்தல. அத நல்லா புரிஞ்சுக்கோ. பெரியமா, என்னதான் இருந்தாலும் அவன் மனசுல ஆசைன்னு வந்துருச்சு. இத மாத்த முடியுமா? அவனுக்கு போய் ஏன் சக்தி, ஏன் அவனுக்கு போய்ங்கிற? ராம் நல்லவே இல்லையா? சொல்லு, ரொம்ப மோசமானவனா? அவனை பத்தி ஏதாவது ஒரு குறை இருந்தா சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஒண்ணுமே இல்லாத நல்ல பையனை போய் உங்க கண்ணுக்கெல்லாம் அவன் கல்யாணமாயி குழந்தை இருக்கு, அது மட்டும் தானே தெரியுது. உன்னோட நல்ல மனசு உங்க யாருக்குமே புரியல. நம்மளோட எதிர்பார்ப்புலாம் என்னவா இருக்கும்? சக்தி சொல்லுடா. பெரியமா, என்னடா யோசிக்கிற? நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா அவ போற இடத்துல சந்தோஷமா இருக்கணும், நல்லா வாழணும், அது மட்டும் தானடா நம்மளோட எதிர்பார்ப்பு. சொல்லுடா. ஆமா பெரியமா. ராம் அதுல எந்த விதத்துல குறைஞ்சவன்? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை அவாய்ட் பண்ணா ஊருக்குள்ள பாதி பேர் கல்யாணம் ஆகாம தான் இருக்கணும். பொண்ணுங்களும் தான். எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை மோசமா அமையுது. திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சி நல்லா வாழலையா? இந்த ராம்க்கு நம்ம சிவானி மூலமா நல்ல வாழ்க்கைன்னு நினைச்சுக்கோ. நம்ம சிவானி அங்க போனா சந்தோஷமா இருப்பா. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்னடா வேணும்? அது என்ன குழந்தைனாரே, நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நானும் சக்தி கிட்ட சொல்லதான் செஞ்சேன். அவன் தான் கோபப்பட்டு பேசினா எல்லாம் சரியா போகுமா? நம்ம பிள்ளைய நாமளே புரிஞ்சுக்கலாட்டி எப்படி? திரு அண்ணா, திரு வந்துட்டியா? திரு, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், காலேஜ் போக வேண்டாம், வீட்டோட இருக்கட்டும், யார்கிட்டயும் பேச விட வேண்டாம், எவ்வளவோ சொன்னேன். எதையுமே நீ தான் கேட்கல. நம்ம தங்கச்சி கரெக்டா இருப்பான்னு சொன்னேன்ல. இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நின்றுக்கேன்னு. இப்ப என்ன பண்றது? திரு அண்ணா, மாமா நாளைக்கு எங்க போலாம்? நாளைக்கா? நான் காலேஜ் போலாம், அண்ணே ஆபீஸ் போலாம். சித்தி, நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல. சித்தியா? எங்க அம்மாக்கு நீ தங்கச்சினா எனக்கு நீ சித்தி தானே. என்ன கூப்பிடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அண்ணா. ராஜு மாமா. சொல்லுமா. சொல்லு, நாளைக்கு எங்க போலாம்? நான் ஆபீஸ் போனோம். நீ எங்க போலாம்னு நினைக்கிற? மாமா, நீ தானே வெளியே சுத்த கூட்டு போறேன்னு சொன்ன. அதுக்கு நீ வீட்ல இருக்கணும். இல்ல, என் அம்மாவால. இன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் வீட்ல இருக்கேன்னு சொன்னேன் தெரியுமா? பாட்டி வீட்டுக்கு வா, வாசுகி வீட்டுக்கு வான்னு காலையில 7 மணிக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க மாமா. ரொம்ப ஜாலியா இருந்ததுமா. என்ன மாமா? ஒன்னே இல்லம்மா, இன்னைக்கு நீ வீட்ல இல்லாம ரொம்ப போர் அடிச்சது. நீ ஏன் சொல்லு, உங்க அத்தை முகத்தையே எத்தனை நாள் நான் பாக்க. ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, ஒரு வாரம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஜாலியாவா? ஆமா. எங்க நீ தான் காலையிலே சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டியே. இனி நாளைக்கு எங்க கிளம்புறீங்களோ? அதனால ஒன்ன நம்பிலாம் பிளான் பண்ண முடியாது. ஐயோ மாமா, நீ பிளான் பண்ண. நாளைக்குலாம் அம்மா கூப்பிட்டா உடம்புக்கு முடியல, காய்ச்சல் அடிக்கி, ஏதாவது சொல்லி வீட்ல இருந்துறேன். கேட்டுக்கோ, காய்ச்சல் அடிக்குன்னு சொல்லி வீட்ல இருப்பாளாம். நல்லதா நினைச்சுக்கோனா. காய்ச்சல் அடிக்கிற பொண்ணை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது, நீ விட்டுட்டு போயிரு. ஹே, நல்ல ஐடியாவா இருக்குல்ல? கழுத என்னன்னா? ஆசைப்படுதுக, ஊர்ல இருந்து நம்மள நம்பி வந்திருக்காக. பிளான் பண்ணு, எங்க போலாம்? மாமா பிளான் பண்றாங்க. எங்க போலானா? நீ காலேஜ் லீவ் போடு, அண்ணனும் ஆபீஸ் லீவு, எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம். எங்க கிளம்பலாம்? நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேளு. சங்கவி, சொல்லு சித்தி. பேர் சொல்லியே கூப்பிடு. தப்பு சித்தி. எங்க அம்மா சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. என்னன்னு? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. உன்னை போய் எப்படி சித்தி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? உன்னையும் சரி மாமாவையும் சரி ரொம்ப மரியாதையா கூப்பிடணும். ரொம்ப மரியாதையா, கேட்டுக்கோ. ஆமா, அவங்க அம்மா நல்லாவே சொல்லி வளர்த்திருக்காங்க. மாமா சொல்லுமா. உங்க ஊர்ல சுத்தி பார்க்க எந்த இடம் நல்லா இருக்கும்? எல்லா இடமும் நல்லாதான் இருக்கும். அம்மா, அது இல்ல, காலையில வீட்டை விட்டு கிளம்பினா நைட்டு தான் வீட்டுக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு இடத்த சொல்லு. அந்த மாதிரினா எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுடா பாப்பா.
நம்ம ஊர்ல எத்தனை கோவில் இருக்கு. காலையில கிளம்புவோம், ஊர்ல உள்ள எல்லா கோவிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துருவோம். சித்தி நீ என்ன லூசா? லூசா பின்ன என்ன? ஜாலியா சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனா கோவிலுக்கு கூட்டிட்டு போவங்கற? என்ன பார்க்க உனக்கு கிளவி மாதிரி இருக்கா? கிளவியா? ஏண்டி வயசான பிறகுதான் கோவில் கோவிலா சுத்தணும், இப்பவே சுத்தலாங்கற? உனக்கும் மாமாவுக்கும் வயசாயிடுச்சு, ஓகே. நானும் ராகவியும் என்ன பண்ணோம்? யார் யாரு? எனக்கும் என் அண்ணனுக்கும் வயசாயிடுச்சு. ஆமா நீங்க எங்க? ஆமா சித்தி, மாமாக்கு குழந்தை பிறந்துச்சு. அங்கிள் உனக்கு சீக்கிரத்தா கல்யாணம் முடிஞ்சிரும், நீ அப்புறம் ஆன்ட்டி ஆயிடுவ. நீங்க உங்க ஃபேமிலியோட கோயில் கோயிலா சுத்துங்க, நாங்கெல்லாம் யூத். அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க மாமா. சேட்டைய பத்தியா? பாருண்ணா, நான் ஆன்ட்டியா? என்னையும் தான் அங்கிள்னு சொன்னா. நீ சும்மாவே அவளுக்கு அங்கிள் தான். ஆனா நான் என்னன்னு கேளுண்ணா. விடு விடு, பாவம் தெரியாதனமா பிள்ளை உண்மையே சொல்லிடுச்சு. உண்மையை சொல்லிச்சா? ஏய் அண்ணா இரு இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அத இவளை என்னன்னு கவனிச்சு அனுப்பி விடு. இதோ அனுப்பிடுவோம். என்ன என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். என்ன மாமா? இங்க பாருமா ராகவி. மாமா சங்கவி. சரி வச்சுட்டு போ. இது நீ மட்டும் வர்றதில்ல, நம்ம இப்ப போனா எல்லாரும் மொத்த ஃபேமிலியும் போறோம். அதனால எல்லார்கிட்டயும் கன்சல்ட் பண்ணி எங்க போலான்னு ஒரு முடிவெடு. ஆமா, நாளைக்கு ஒரு நாள் ஆபீஸ் போய்க்கிறேன், நாளை நின்னு எல்லாரும் ஜாலியா கிளம்பலாம். ஓகே மாமா. சஞ்சனாட்ட, சிவானி, சாதனா, வாசுகி எல்லார்கிட்டயும் கேட்டு கன்சல்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து கிளம்புறோம். ஓ சூப்பர் சூப்பர் மாமா. ஐ ஜாலியா இருக்கும். ராஜு அண்ணா. என்ன கருப்பி, என்னாச்சு? அண்ணா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. கருப்பி என்ன? போ ராஜு அண்ணா, எங்ககிட்ட பேசாதீங்க. உங்ககிட்டயா? ஆமா, என்கிட்டயும் இவங்க கிட்டயும். ஐய கருப்பி, ஒழுங்கா தெளிவா பேசு. என்ன பின்ன என்னன்னா, எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஊர் சுத்த போவோம்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா என்னையும் இவங்களையும் விட்டுட்டீங்கல்ல. போனா நீ எங்களெல்லாம் மறந்துட்ட. ஐயோ, இத நான் எங்க போய் சொல்லுவேன்? கருப்பி கருப்பி. சொல்லு ராஜு அண்ணா. இல்ல இப்ப என்னமோ பண்ணீங்க, அது என்னது? அது நான் அழுதேன். ஓ அழுதையா? ஓகே ஓகே, இனிமேல் சொல்லிட்டு அழணும், சரியா? ஹாசினி சிரிக்காத. என்னையும் இவங்களையும் சேர்த்து ஊர் சுத்த கூட்டி போக முடியுமா முடியாதா? என்ன கருப்பி திடீர்னு மிரட்டலாம் செய்யறா? கேட்டல ராஜு அண்ணா, கெஞ்சி கேக்குறேன், கூட்டிட்டு போங்க. நீங்க இல்லாமையா? நீ கேட்காம இருந்தாலும் உன்னை நான் கூட்டிட்டு போயிருப்பேன். ஏய் போதும் போதும். போதுமா? சரி ஓகே. கண்டிப்பா எங்களையும் கூட்டிட்டு போவீங்களா? எல்லாரும் போலாம். ஓகே ஓகே. அண்ணா எங்க போலான்னு பிளான்? தெரியலமா, நீங்க எல்லாம் பேசி முடிவெடுங்க. கூட்டிட்டு போறது என் பொறுப்பு. ராஜு அண்ணா, எனக்கு ஒரு இடம் ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசை, கூட்டிட்டு போறீங்களா? அது என்ன இடம் கருப்பி? கூட்டிட்டு போவீங்களா? சொல்லு சொல்லு, கூட்டிட்டு போயிடலாம். அந்த மிகப்பெரிய ஒரு டவர் இருக்கும்லண்ணா, நாம கூட கீழே நின்னு அண்ணாந்து பார்க்கணுமே. அண்ணாந்து பார்க்கணுமா? ஈஃபில் டவரானா? அதான் அதான் அதான். அதானா? ஆமாண்ணா, அது பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நிறைய சினிமால பாத்திருக்கேனா, நேர்ல பார்த்ததே இல்ல. கூட்டிட்டு போறியா? அதுக்கு பாரிஸ்குள்ளமா போனோம். எங்க வந்தானண்ணா? போலாம். உன்னால முடிஞ்சா கார் எடுத்துட்டு வா, இல்லனா பொடி நிறைய நடந்தே போவோம். எனக்கு ஓகேனா? நடந்தே வா? பாரிஸ்கா? ஆமாண்ணா. ஓகேமா, போயிடலாம். ஏய் கருப்பி, இவங்களை கூட்டிட்டு அப்படியே பொடி நிறைய நடந்து போ. ஃபர்ஸ்ட் டெல்லியில தாஜ்மஹால் இருக்கு, போய் பார்த்துட்டு வா. அப்புறம் அங்க இருந்து அப்படியே பொடி நிறைய நடந்து அந்த டவரையும் பார்த்துட்டு வந்துரு. அப்படிங்கறீங்க? அப்படியேதான். ஓகே ஓகே. நான் இவங்க கிட்ட சொல்லிட்டு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் பொடி நிறைய நடந்து போறோம். ஆமா ஆமா, அவங்க நடந்து போட்டோம், நம்ம பஸ்ல போவோம். அது என்ன உனக்கு மட்டும் பஸ்? எங்களுக்கு கால் வலிக்கும்ல, அதனால. கால் வலிக்கும்னா சைக்கிள்ல வா. அத விட்டுட்டு பஸ்ஸா? இங்க பாரு சங்கவி, ராகவி, இருந்துட்டு போ. அதுக்காக செலவனா ரொம்ப பண்ணாத. நான் அந்த காலத்துல இருக்காத, இந்த காலத்துக்கு அப்டேட் ஆயி வா. புரியுதா? புரியுது புரியுது. சரி சரி, அந்த தாஜ்மஹால், பாரிஸ்க்கு இதுக்கெல்லாம் இன்னொரு நாள் நானும் இவங்களும் போய்க்கிறோம். நீங்க எங்க போறீங்களோ அதை என்கிட்டயும் கன்சல்ட் பண்ணணும். நானும் என் கருத்தை சொன்ன பிறகுதான் நம்ம எல்லாம் சேர்ந்து கிளம்புறோம். ஓகே? டபுள் ஓகே. சூப்பர். சரி, அந்த சங்கவி என்ன பண்றா? அவ தம்பியை தூக்கி மடியில வச்சுட்டு பூமாரிட்ட கூட கொடுக்க மாட்டேங்கிறா. உன்னோட தங்கச்சி ரொம்ப மோசம். ராஜு அண்ணா, மறந்துட்டேன், உங்களை அம்மா கூப்பிட்டாங்க, வாங்க போலாம். அத வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு சொல்ற. சாரி அண்ணா, மறந்துட்டேன், வாங்க வாங்க. சரிதான். அண்ணா, அப்புறம் ஊர் சுத்துறதுல எந்த முடிவு எடுத்தாலும் இந்த கருப்பியவும் கேட்கணும். தாராளமா கேட்கலாம். சரி ஓகேண்ணா, வா போலாம் கீழே. மாமா சொல்லுமா. கருப்பி சொல்றது கூட நல்லா இருக்குல்ல? ஏன் பொடி நடையா நடந்து தாஜ்மஹாலை பார்க்க கூடாது? தாஜ்மஹாலை பாக்குறது கொஞ்சம் தூரம் தான். இங்க இருந்து பொடி நடையா நடந்தா சென்னை கீழ்பாக்கம் போலாம். அங்கனா போய் பார்க்கலாமா? என்ன பார்க்கலாம் மாமா? போய் மாமா சொல்றேன். சரி
ஏய் கழுத, அண்ணா, இவங்க ரெண்டு பேரும் முட்டாள் கிடையாது. நான் ரெண்டு பேத்தையும் தான் முட்டாளாக்கிட்டு போறாங்க. அது என்னமோ உண்மைதான். பாரேன், சேட்டை நல்லா கூடி போச்சு. ஆமாண்ணா. சரி சரி வா போலாம். இல்ல அந்த சங்கவி பூமாரி என்ன பாடுபடுத்துறாளோ, வா போய் பார்க்கலாம். ஓகேண்ணா, இவங்க ஊருக்கு கிளம்புற வரைக்கும் நமக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். ஆமா ஆமா, ஆனா பூமாரி தான் தலையை பிச்சுக்குவா. உண்மைதானா? சரிம்மா வா. திருவண்ணா, என்ன மன்னிச்சிருண்ணா. சாரிண்ணா, சாரி. நம்பிக்கையே நான் பொய்யாக்கல. நீ சொல்றதான் நான் கேட்பேனா? என்ன நம்பு. இப்ப கூட நீ வேண்டான்னு சொன்னா நான் எதையுமே நினைக்க மாட்டேனா? உனக்கு தெரியாம எதையும் செய்யணும், உன்னை ஏமாத்தணும், கஷ்டப்படுத்தணும், இதெல்லாம் நான் நினைக்கலனா? புரிஞ்சுக்கோனா. என் மேல கோபப்படு, 2 அடி அடி, ஆனா என்கிட்ட பேசாம இருக்காத. இனி நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். உங்க யாருக்கும் பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. இனி நான் ராம பத்தி வீட்ல எதுவுமே பேச மாட்டேனா? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேக்குறேன். சக்தி என்ன சொன்னா, காலேஜுக்கு அனுப்பாம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வருமானு. நீ நான் காலேஜுக்கு கூட போகல, வீட்ல நான் உங்க கூடயே இருக்கேனா? சொல்லுனா, என்கிட்ட பேசு. எனக்காக நீ வாசுகிய திட்டி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டு என்னடானா ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியாம மனசுல நினைச்சிட்டேன். மன்னிச்சிருனா, ப்ளீஸ்னா, என்ன மன்னிச்சிரு. ஏய் சிவானி, எழுந்துரு எழுந்துரு. இல்லனா என்னாலதான் எல்லா கஷ்டமும். உங்க சந்தோஷத்தெல்லாம் நான் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருனா. சிவானி எழுந்துரு. அண்ணா, என்னம்மா இதெல்லாம், கால்ல போய் விழுந்துக்கிட்டு. சாரிண்ணா, நம்பிக்கையை நான் பாழாக்கிட்டேன்ல. இல்லம்மா, நான் தான் நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அண்ணா, திரு என்ன சொல்ற? இல்லடா சக்தி, இதோ சொல்றாளே, உங்களுக்காக என் ஆசை பெருசு இல்ல, காலேஜ் கூட போகாம வீட்லயே இருந்துக்கிறேன்னு. இப்படிப்பட்ட நம்ம தங்கச்சிக்கு நாம ஏன்டா விட்டு கொடுக்க கூடாது? கட்டி வச்சிடலாம்டா, அந்த ராமையே கட்டி வச்சிடலாம். திரு என்ன முட்டாள் மாதிரி பேசுற? நீ தானே ஆரம்பத்துல இதுக்கெல்லாம் கோபப்பட்ட, இப்ப நீயேவோ? கோபப்பட்டேன்டா. என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும், சந்தோஷமா வாழணும், அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ சந்தோஷமா வாழ்றது நீ அந்த ராம் கூட மட்டும்தான் இருக்கும். இனி நம்ம என்ன சொன்னாலும் சரி, நமக்காக நம்ம தங்கச்சி ஏத்துக்கவாளே தவிர அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. அது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. விட்டுறலாம், நம்ம தங்கச்சி தானே, விட்டு கொடுக்கலாம். டேய் டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? அவகிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவா. தேவையில்லாம நீயா எதுவும் பேசாத. இல்லடா, புரிஞ்சுதான் பேசுறேன். உனக்கு விருப்பமான்னு சொல்லு. திரு, அம்மா, மனசார புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா இல்ல? புரிஞ்சுதாம்மா பேசுறேன். நானும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அன்போட வலி என்னன்னு புரியும். என் தங்கச்சிக்கு அந்த வலியை நான் கொடுக்க விரும்பல. திரு, ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு கோவப்பட்டு வீட்டை விட்டு கிளம்புன, இப்ப என்ன? இங்க பாரு திரு, உன் மனசுல என்ன இருக்கோ அதை இப்பவே சொல்லிடு. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசாத. திரும்ப கஷ்டப்படுறது உன் தங்கச்சி தான். இல்லம்மா, இனி கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும். டேய், திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சு? திரு, அப்பா, என்னப்பா எல்லாம் பேசிட்டீங்களா? சிவானி, ஏமா அழுகுற? பெரியப்பா, நான் தான் திருட்ட சொன்னேனே, ஓகே சொல்லிட்டான்ல. பெரியப்பா சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன ஆச்சு இந்த தீர்வுக்கு? இப்படிப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஊர் உலகம் என்ன பேசும்? என்ன மனமேடையில பிள்ளைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு தாலி கட்டுவானா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? பெரியப்பா என்ன சொல்லிருப்பாங்க? எதுக்காக சிவானி சொல்றதுக்கு சரின்னு திரு சொல்றான்? என்ன நடந்துச்சு? ஆனா என்னால இதை ஏத்துக்கவே முடியாது.